பங்கீட்டுக்காகவோ ஆட்சி அதிகாரத்திற்காகவோ திமுகவுடன் கூட்டணி வைக்கவில்லை என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், இந்தியா கூட்டணி வலுவாக இருப்பதாகவும் அதை எதிர்க்கட்சிகளால் சிதைக்க முடியாது எனவும் கூறினார். இன்னைக்கும் அடிச்சு சொல்றேன், எஃகு கோட்டை மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தோடு காங்கிரஸ் பேருக்கும் வலிமையா இருக்கு கூட்டணி. இந்தியா கூட்டணி யாரும் சிதைக்கவும் முடியாது, யாரும் அசைத்து பார்க்க முடியாது. இது எதுக்கான கூட்டணி? வெறும் சீட் ஷேரிங், ஆட்சி அமைக்கிறது. இதுக்கு மட்டுமா கூட்டணி? இந்த தேசத்தின் மீது பற்றுள்ள கூட்டணி தான் இந்தியா கூட்டணி. இதனிடையே உதகையில் தேர்தல் பரப்புரையில் பேசிய தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன், காங்கிரஸ் திமுக கூட்டணி கேள்விக்குறி என கூறினார். கூட்டணி இன்றைக்கு காங்கிரஸ் அவரோடு பேரம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். சமூக வலைதளங்களில் அவர்களே போராடி கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக காங்கிரஸ் அவரோடு இருக்குமா என்று சொன்னால் அது கேள்விக்குறி. விடுதலை சிறுத்தைகள் அவரோடு இருக்குமா என்று சொன்னால் அது கேள்விக்குறி. கூட்டமாக நிற்பவருக்கு வாக்களித்தால் ஜெயித்து விடுவார் என மக்கள் நம்புவதாக நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். சௌராஷ்டிரா மக்களின் சார்பில் அரசியல் எழுச்சி மாநாடு மதுரையில் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய சீமான், சௌராஷ்டிரா சமுதாயம் எவ்வாறு அரசியல் மாநாடு போடுகிறதோ அதே போன்று தமிழர்கள் தனித்தனியாக நின்று போராடி கொண்டிருக்கிறார்கள் என்றார். கூட்டமா நிக்கிறவனுக்கு ஓட்டு போட்டா வென்றுவான்னு நினைக்கிறீங்க. கூட்டமா கூடி போய் திருடுனா சரின்னு நினைக்கிறீங்க. 10 பேர் சேர்ந்து கொலை பண்ணா சரி, ஒருத்தன் ஒரு பம்பை கொலை பண்ணா தான் கொலைன்னு நினைக்கிறீங்க. பிரச்சனையே இங்க அதான் வருது. புறக்கணிக்கப்பட்டாலும் நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து வளர்ந்து வருவதாக சீமான் கூறினார். இப்ப தேர்தலில் நாங்க போட்டியிடுறோம்ல, எங்களை போட்டியிலே வைக்க மாட்டான். நீங்க வேணா குறிச்சு வச்சுக்கிறீங்க, எங்களை சேர்க்க மாட்டான். அது மும்முனை போட்டி, அந்த முனை போட்டி, எங்களை மற்றும் பலர் மற்றவையில வைப்பான். நீங்க வேணா நான் சொல்லிட்டு போறேன், இந்த தேர்தலில் இப்ப 26 தேர்தலில் பாருங்க, மற்றவையில தான் நாங்க இருப்போம். இவன் 10 வருஷமா எங்களை மற்றவையிலே வச்சு இப்ப நாங்க வளர்ந்துகிட்டே தான் இருக்கோம். பதிவு செய்யப்பட்ட கட்சியாக இருந்த நாம் தமிழர் 35 லட்சம் வாக்குகளை பெற்று அங்கீகாரம் பெற்ற கட்சியாக மாறியுள்ளதாக சீமான் பெருமிதம் தெரிவித்தார். தமிழ்நாடு வழியாக இயக்கப்படக்கூடிய டாடா நகர் எர்ணாகுளம் அதிவிரைவு ரயில் ஆந்திர மாநிலம் அனகாப்பள்ளி அருகே தீப்பற்றி எரிந்து பதவதைக்கக்கூடிய காட்சிதான் இது. ஜார்க்கண்ட் மாநிலம் டாடா நகரில் புறப்பட்ட ரயில் கேரள மாநிலம் எர்ணாகுளம் நோக்கி சென்று கொண்டிருந்தது. நள்ளிரவு 1 மணி அளவில் ஆந்திர மாநிலம் அனகாப்பள்ளி மாவட்டம் இளமஞ்சிலி ரயில் நிலையத்திற்கு வந்தபோது ரயிலில் B1 பெட்டியில் திடீரென்று தீப்பற்றி எரிந்தது. அந்த பெட்டியில் ஏற்பட்ட தீ அருகில் இருந்த M1 பெட்டிக்கும் பரவி கொழுந்துவிட்டு எரிந்தது. பயணிகளின் அலறல் சத்தம் கேட்டு லோக்கோ பைலட் ரயிலை நிறுத்தினார். இதையடுத்து பயணிகள் அவசரமாக உடைமைகளை கூட எடுக்காமல் ரயிலில் இருந்து இறங்கி உயிர் தப்பினர். தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தண்ணீரை பீச்சி அடித்து தீயை கட்டுப்படுத்தினர். இந்த தீ விபத்தில் விஜயவாடாவை சேர்ந்த 70 வயதான சந்திரசேகர் சுந்தரி என்ற பயணி பரிதாபமாக உயிரிழந்தார். தீ விபத்து காரணமாக விசாகப்பட்டினம் விஜயவாடா வழித்தடத்தில் ரயில் சேவை பாதிக்கப்பட்டது. கடனை வைத்து மாநிலங்களை மதிப்பிடுவது என்பது உடல் எடையை வைத்து உடற்தகுதியை தீர்மானிப்பது போன்றது என்று காங்கிரஸ் நிர்வாகி பிரவீன் சக்கரவர்த்திக்கு அக்கட்சி MP சசிகாந்த் செந்தில் கண்டனம் தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் கட்சியின் தரவு பகுப்பாய்வு பிரிவின் தலைவரான பிரவீன் சக்கரவர்த்தி தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்ட பதிவில் அனைத்து மாநிலங்களையும் ஒப்பிடுகையில் தமிழ்நாடுதான் கடன் அதிகமாக வைத்திருப்பதாக குறிப்பிட்டிருந்தார். 2010ஆம் ஆண்டில் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் நிலுவைக் கடன் தமிழ்நாட்டை ஒப்பிடுகையில் அதிகமாக இருந்ததாகவும், ஆனால் தற்போது தமிழ்நாட்டின் கடன் உத்தரப்பிரதேசத்தை விட 2 மடங்கு அதிகம் என்றும் விமர்சித்திருந்தார். இந்த பதிவிற்கு பதிலளித்துள்ள அக்கட்சியைச் சேர்ந்த MP ஜோதிமணி, தமிழ்நாட்டின் கடன்கள் பள்ளிகள், மருத்துவமனைகள், பொது போக்குவரத்து உள்ளிட்டவற்றை வலுப்படுத்தும் நீண்டகால உட்கட்டமைப்பு முதலீடுகளை உருவாக்க பயன்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் நிதி பகிர்வில் தமிழ்நாடு மிக குறைவாகவே பெறுவதாகவும், உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்கள் அதிகம் பெறுவதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். வளர்ச்சி விளைவுகள், வரி பங்களிப்பு, அதிகார பகிர்வு மற்றும் நிர்வாகத்தின் தரம் போன்றவற்றால் தமிழ்நாடு மிகவும் முன்னேறி இருப்பதாகவும் ஜோதிமணி பதிலளித்துள்ளார். இதேபோல பிரவீன் சக்கரவர்த்தியின் குற்றச்சாட்டுக்கு பதிலளித்துள்ள MP சசிகாந்த் செந்தில், முழுமையான கடனை வைத்து மாநிலங்களை மதிப்பிடுவது என்பது உடல் எடையை வைத்து உடற்தகுதியை தீர்மானிப்பது போன்றது என்று தெரிவித்துள்ளார். சென்னையில் மாநகர பேருந்து ஓட்டுநர்கள் பணியின் போது செல்போனில் பேசினால் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநகர போக்குவரத்து கழகம் எச்சரித்துள்ளது. சென்னை மாநகரில் பேருந்து ஓட்டுநர்கள் செல்போனில் பேசிக்கொண்டே பேருந்தை இயக்கி வருவதாக தொடர் குற்றச்சாட்டுகள் எழுந்து வந்தன. இந்நிலையில் மாநகர போக்குவரத்து கழகத்திற்கு உட்பட்ட பேருந்துகளை இயக்கும் ஓட்டுநர்கள் பயணத்தின் போது செல்போனில் பேசக்கூடாது என மாநகர போக்குவரத்து கழகம் எச்சரித்துள்ளது. இது தொடர்பாக கிளை மேலாளர்கள் உள்ளிட்டோருக்கு மாநகர போக்குவரத்து கழக இணை மேலாண் இயக்குநர் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார். அதில் பேருந்து விபத்துகள் மற்றும் உயிரிழப்புகள் தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட
மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளில் சில ஓட்டுநர்கள் செல்போனில் பேசிக்கொண்டே பேருந்தை இயக்கியது கண்டறியப்பட்டதாகவும் இது பேருந்துகளில் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி கேமராக்களின் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓட்டுநர்கள் செல்போன் பயன்படுத்துவதால் கவனச்சிதறல் ஏற்பட்டு சாலை விபத்துக்கள் அதிகரிக்கும் அபாயம் இருப்பதால் இனி பணி நேரத்தில் செல்போன் பயன்படுத்துவதற்கு முற்றிலும் தடை விதிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பணியின் போது செல்போனை நடத்துனரிடம் கொடுத்து வைக்கவும், பணி முடிந்த பிறகே செல்போனை பயன்படுத்தவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த உத்தரவை மீறும் ஓட்டுநர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், செல்போனை பயன்படுத்தாமல் பாதுகாப்பாக வாகனம் இயக்குவது குறித்த பயிற்சி மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்படும் என்றும் மாநகர போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் சாலையில் கிடந்த ஒரு சவரன் தங்கச்சங்கிலியை ஒப்படைத்த பள்ளி மாணவர்களுக்கு காவலர்கள் பாராட்டுகள் தெரிவித்துள்ளனர். பஜார் பகுதியில் உள்ள டியூஷன் சென்டருக்கு 12ஆம் வகுப்பு பயிலும் சிவமுருகன், செல்வம் ஆகியோர் சென்றனர். அப்போது சாலையில் கிடந்த தங்கச்செயினை எடுத்து டியூஷன் ஆசிரியர்களிடம் வழங்கினர். அவர்களின் அறிவுறுத்தல்படி அதனை பரமக்குடி நகர் காவல் நிலையத்தில் மாணவர்கள் கொடுத்தனர். ஏற்கனவே அந்த செயினை தொலைத்த ஆனந்த் என்பவர் புகார் அளித்திருந்த நிலையில் அவரிடம் செயின் ஒப்படைக்கப்பட்டது. மாணவர்களுக்கு சார்பு ஆய்வாளர் பொன்னாடை போர்த்தி பாராட்டினார். மனைவி தற்கொலைக்கு பிறகு மாமனார் வீட்டில் இருந்து வந்த அழுத்தத்தால் சுமார் 1000 கிலோமீட்டர் சென்று ஹோட்டலில் பெங்களூருவைச் சேர்ந்த தொழிலதிபர் தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படும் சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆன்லைன் டெலிவரி சேவை ஒன்றின் உரிமையாளரான சூரஜ் சிவண்ணாவுக்கும் கனவி என்பவருக்கும் கடந்த அக்டோபர் மாதம் திருமணம் நடந்தது. கனவி திடீரென தற்கொலை செய்து கொண்ட நிலையில் வரதட்சணை கொடுமை என மாமனார் வீட்டில் சூரஜுக்கு அழுத்தம் தரப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் குடும்பத்துடன் நாக்பூருக்கு தப்பிச் சென்ற சூரஜ் ஹோட்டல் அறையில் சடலமாக மீட்கப்பட்டார். மத்திய பிரதேசத்தில் தாம் பாலியல் வன்கொடுமை செய்த பெண்ணின் வீட்டிற்கே சென்று தன்னை ஒன்றும் செய்ய முடியாது என பாஜக நிர்வாகி அசோக் சிங் மிரட்டிய வீடியோ கண்டனத்துக்கு உள்ளாகியுள்ளது. சட்னாவைச் சேர்ந்த பெண்ணை அவரது வீட்டிற்கே சென்று கத்தி முனையில் பாஜக நிர்வாகி அசோக் பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து காவல்துறையிடம் புகார் தந்த நிலையில் பாதிக்கப்பட்ட பெண்ணை நேரே சென்று அசோக் மிரட்டிய வீடியோ வெளியாகியுள்ளது. விஜயின் ஜனநாயகன் பட இசை வெளியீட்டு விழாவில் பங்கேற்ற திரைப்பிரபலங்களின் புகைப்படம் இணையத்தில் கவனம் பெற்றுள்ளது. மலேசியாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இயக்குநர்கள் நெல்சன், லோகேஷ் கனகராஜ், அட்லி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்றனர். அவர்களுடனும் ஜனநாயகன் பட இயக்குநர் H. வினோத், நடிகை பூஜா ஹெக்டே ஆகியோருடனும் எடுத்த புகைப்படத்தை நடிகர் நரேன் பகிர்ந்துள்ளார். உலக புகழ்பெற்ற மலேசியா பத்துமலை முருகன் கோயிலில் ஜனநாயகன் பட வெற்றிக்காக இயக்குநர் H. வினோத் வழிபாடு நடத்தினார். விஜயின் ஜனநாயகன் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா மலேசியாவில் நடைபெற்ற நிலையில் அதன் தொடர்ச்சியாக பத்துமலை முருகன் கோயிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இதில் இயக்குநர் H. வினோத் நேரில் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தார். நைஜீரியாவில் மிகவும் புகழ்பெற்ற ஈயோ திருவிழா 8 ஆண்டுகளுக்கு பிறகு களை கட்டியது. லாகோஸ் நகரின் புதிய ஓபாவின் முடிசூட்டு விழா மற்றும் முக்கிய தலைவர்களின் மறைவு உள்ளிட்டவற்றை நினைவு கூறும் வருடாந்திர நிகழ்வுதான் ஈயோ திருவிழா. இதில் முகங்களை மூடியபடி பாரம்பரிய உடையில் ஏராளமானோர் ஊர்வலம் வந்தனர். இந்த திருவிழாவை ஆயிரக்கணக்கானோர் கண்டு ரசித்தனர். விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டியில் வீட்டின் கதவை உடைத்து 10 சவரன் நகைகள் திருடப்பட்டுள்ளன. சனிக்கிழமை இரவு ஜனுல் ஜாரியா என்பவர் வீட்டை பூட்டிவிட்டு உறவினர் வீட்டிற்கு சென்றதாக கூறப்படுகிறது. பின்னர் மறுநாள் காலை வந்து பார்த்தபோது இவரது வீட்டின் கதவை உடைத்து பீரோவில் இருந்த 10 சவரன் நகை மற்றும் 5000 ரூபாய் ரொக்கம் திருடப்பட்டிருந்தது. இதையடுத்து காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் மோப்பநாய் மற்றும் தடயவியல் நிபுணர்களின் உதவியுடன் விசாரணை நடைபெறுகிறது. புதுக்கோட்டையில் நடைபெற்ற ஆணழகன் போட்டியில் திரளான இளைஞர்கள் தங்கள் உடற்கட்டை வெளிப்படுத்தி அசத்தினர். மொத்தம் 7 பிரிவுகளாக நடந்த போட்டியில் புதுக்கோட்டையை சேர்ந்த சேது என்ற இளைஞர் முதல் பரிசான 10,000 ரூபாயை தட்டிச் சென்றார். மயிலாடுதுறையில் தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றம் சார்பில் சங்கரதாஸ் சுவாமிகள் நினைவு நாடக விழா நடந்தது. இதில் சங்கரதாஸ் சுவாமிகளின் படத்தை கையில் ஏந்தி நாட்டுப்புற கலைஞர்கள் பேரணி சென்றனர். தொடர்ந்து அரிச்சந்திரா நாடகம் நடைபெற்றது. நாகை அரசு மருத்துவமனையில் காய்ச்சல் காரணமாக அனுமதிக்கப்பட்ட இளைஞர் உயிரிழந்ததால் மருத்துவர்களுடன் உறவினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ரத்தத்தில் வெள்ளை அணுக்கள் குறைவாக இருப்பதாக அனுமதிக்கப்பட்ட நிலையில் உரிய சிகிச்சை அளிக்காததும் பயிற்சி மருத்துவர்களின் அலட்சியமும் உயிரை பறித்ததாக கூறி உறவினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். WBC கவுண்ட் கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு நேரத்திலேருந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கவே இல்லை. இது வரைக்கும் அந்த WBC இன்க்ரீஸ் பண்றதுக்கு எந்த ட்ரீட்மெண்ட் பண்ணவே இல்லை.
மத நல்லிணக்கத்திற்கு அடையாளமாக தஞ்சாவூரில் உள்ள தேவாலயம் ஒன்றில் பிரார்த்தனை செய்துவிட்டு வெளியே வந்தவர்களுக்கு பிற மதத்தை சேர்ந்தவர்கள் ரோஜா பூ வழங்கினர். சில மாநிலங்களில் கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாட்டத்தில் சிலர் தகராறில் ஈடுபட்டனர். இந்நிலையில் இந்த சம்பவங்களை கண்டித்து தனியார் அறக்கட்டளை சார்பில் தஞ்சாவூர் திரு இருதய ஆண்டவர் பேராலயத்தில் பிரார்த்தனை முடித்து வந்தவர்களுக்கு கேக், பூ உள்ளிட்டவை வழங்கப்பட்டன. தமிழக கேரளா எல்லையான தென்காசி மாவட்டம் புளியரையில் நிலவிய ரம்மியமான சூழலை சுற்றுலா பயணிகள் ரசித்து மகிழ்ந்தனர். அஸ்தமன நேரத்தில் வயல்வெளியில் நிலவிய ரம்மியமான சூழலை உள்ளூர் மட்டுமின்றி வெளிநாடுகளைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகளும் பார்த்து ரசித்தனர்.